ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் விசேஷமாக தேவ ஊழியர்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இது ஊழியம் செய்கிறவர்கள், ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கிறவர்களுக்கான ஒரு செய்தி. ஊழியத்தை விரும்புகிறவர்களுக்கும் இந்த செய்தி பொருந்தும். நாளினுடைய செய்தி என்னவென்றால், ஒரு ஊழியன் யார்? இந்த ஊழியர்களுக்காக ஏராளமான செய்தியை நான் இதில் பேசியிருக்கிறேன். இது ஒரு வித்தியாசமான ஒரு செய்தி. ஒரு ஊழியன் யார், அவனுடைய தகுதிகள் என்ன, இதை போன்ற ஏராளமான செய்திகளை நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் இது ஒரு இன்னொரு மாறுபட்ட கோணத்தில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தை ஆவியானவர் பேசுவாராக. ஒரு ஊழியன் யார்? மல்கியான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வசனம். இந்த வார்த்தை இப்படி சொல்கிறது: இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன். ஒரு ஊழியன் யார் என்றால், தேவனுடைய தூதன், இஸ் ஏஞ்சல் ஆஃப் தி லார்ட். இதான் மல்கியாவில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை தேடுவார்களே, அவன் சேனைகளின் கர்த்தருடைய தூதன். இன்றைக்கு அநேகருக்கு ஊழியம் செய்கிற அநேகர் தங்களுடைய மேன்மையை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். தங்களை ரொம்ப மலிவாய் மாற்றிக் கொள்கிறார்கள். அடிக்கடி நான் சொல்கிற வார்த்தை, நாம் இலவசம் ஆனால் மலிவல்ல. இரண்டு ஊழியர்களே, நீங்கள் இலவசமானவர்கள் ஆனால் மலிவானவர்கள் அல்ல. இன்றைக்கு அநேக ஊழியர்கள் மலிவான ஒன்றுக்கு விலை போகிறார்கள். பணம், பதவி, பொருள், இன்னொருத்தருடைய சொத்து, இதற்கெல்லாம் அவர்கள் விலை போகிறார்கள். இந்த வார்த்தையை கேளுங்கள்: நான் என் தூதனை அனுப்புகிறேன். அந்த வார்த்தை என் தூதன். இரண்டு ஊழியர்களே, நீங்களும் நானும் ஒருவேளை இந்த பூமியில அறியப்படாதவா இருக்கலாம், படிப்பறியாத மக்களா இருக்கலாம், பேதையா இருக்கலாம், பாமர மக்களா இருக்கலாம், மிகுந்த சிறுபான்மையா இருக்கலாம். அவன் சொன்னான், கிதியோன், என் வீட்டார் எல்லாரும் சிறியவன். உலகத்தின் பார்வையில் சிறியவா இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில் தேவன் சொல்லுகிறார் என் தூதன். அது எவ்வளவு பெரிய மேன்மை அல்லவா? அம்பானிக்கு பிள்ளையா இருப்பதை விட ஆண்டவரின் ஊழியனுக்கு ஊழியம் செய்ய மிகப்பெரிய பாக்கியம். ஊழியர் பிள்ளைகள் கூட அதை உணர்வதில்லை. ஒரு கலெக்டர் மகன் என்று சொல்லுகிறார்கள், ஒரு வங்கி மேனருடைய மகன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஊழியக்காரன் பிள்ளைகள் என்று சொல்வதற்கு தயக்கம். இது உண்மை. உங்க அப்பா என்ன பண்றாரு சொல்ல தெரியல. அன்பானவர்களே, சொல்லித்தாருங்கள். நீங்கள் தூதர்கள். நான் என் தூதனை. அன்பானவர்களே, அவர் அந்த தேவனுடைய வார்த்தை என் தூதனை அனுப்புகிறேன். உங்களை ஒரு பட்டணத்துல, ஒரு கிராமத்துல, ஒரு சின்ன குக்கிராமத்துல, ஏதோ ஒரு இடத்துல தேவன் உங்களை அனுப்பி இருக்கிறார். அனுப்பினவருக்கு இன்னோஸ் எவ்ரிதிங். ஒரு சூழ்நிலை தெரியும், மக்கள் தெரியும், மக்கள் நிலைகள் தெரியும், நீங்கள் எப்படி வாழ்வீர்கள் என்பது எனக்கு தெரியும். இன்னோஸ் எவ்ரிதிங். நான் என் தூதன். அது எவ்வளவு பெரிய மேன்மையான. இதைத்தான் பக்தர்கள் சொன்னார்கள். அதாவது அவருடைய தூதனுக்கு இல்லாத ஒரு பாக்கியம் உங்களுக்கு எனக்கு சொல்கிறார் தூதன். இன்னைக்கு நாம் தூதன் என்று சொன்னால் ஏதோ செட்டைகள், இறகுகள் இல்லை. நீங்களும் நானும் கர்த்தருடைய தூதன். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், விலை போகாதீர்கள், உங்களை மலிவாக்கி கொள்ளாதீர்கள். உங்களுடைய தரம் உயர்ந்தது. தேவைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், விமர்சனங்கள் இருக்கலாம், ஏளனங்கள் இருக்கலாம். நீங்கள் தேவனுடைய தூதன். நேற்று இரவு ஒரு ஊழியரோடு பேசிக் கொண்டிருந்தேன். ஒரு ஊழியரோடு அவருடைய வாழ்க்கையில பல தகாத காரியங்கள், குடும்ப வாழ்க்கை சரியில்லை, தன் சபை இன்னொருவருக்கு அடமானம் கொடுத்து விட்டு அவர் சும்மா இருக்கிறார். அதுக்கு அவர் சொல்லுகிற வார்த்தை, என்னால உங்களுக்கு என்ன தெரியும், என் நிலைமை நீங்க இருந்து பாருங்க, குடும்ப வாழ்க்கையும் சீரழிந்து போனது. அதற்கு அவர் கொடுக்கிற காரணங்கள், என் நிலைமை உங்களுக்கு என்ன தெரியும். இன்னொன்னு சொல்லுகிறார், அன்றைக்கு நீங்க தூக்கி விட்டிருந்தால் இந்த நிலை எனக்கு வந்திருக்காது. சபையை அடமானம் போடுகிற ஒரு ஊழியர், அது எப்படி ஏற்புடையது? அது இன்னொரு வாங்குகிறார். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள், அவர் சொல்கிறார் என் தூதன். எவ்வளவு மேன்மை அல்லவா? நீங்க, நீ என் தாசன், நான் உனக்கு மறப்பதில்லை. தாசன் சொல்லுகிறார், அதோட ஒருபடி மேலாக சொல்லுகிறார், நீ என் தூதன். எவ்வளவு பெரிய மேன்மையான வாழ்க்கை. தன் பக்தன் சொன்னார், இத்தனை பெரிய ஸ்லாக்கியம் இருப்போர் பூமியில் எவரும் இல்லை.
எத்தனை பெரிய ஸ்லாக்கியம்! இதை இழந்து விடாதீர்கள். இந்த ஸ்லாக்கியத்திற்காக போராடுகிற மக்கள் ஏராளம். இது வம்ச வழியா வருவதல்ல. அப்படியே மகன் தகப்பன் அப்படி வருவதில்லை. அந்த காலத்தில் இருக்கிறவர்களை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். இன்றைக்கு கூட நான் ஒரு நண்பரோடு பேசிக் கொண்டிருந்தேன். அவர் ஒரு சின்ன கிராமத்துல பிறந்து வளர்ந்தவர். இன்றைக்கு அமெரிக்காவில ஒரு தமிழ் சபையை நடத்தி கொண்டிருக்கிறார். சின்ன கிராமம், அடிப்படை தேவைகள் கூட இல்லை. ஆனாலும் இன்னைக்கு அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே ஒரு தமிழ் சபையை நடத்தி கொண்டிருக்கிறார். அநேக ஊழியர்களை இந்தியாவிலே தாங்குகிறார். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், உங்கள் மேன்மை பெரியது, உங்களுடைய அந்தஸ்து பெரியது, உங்களுடைய தரம் பெரியது. எனவே திரும்ப திரும்ப இரு கரம் கூப்பி கேட்கிறேன், தரம் தாழ்த்து சென்று விடாதிருங்கள், விலை போகாதிருங்கள். யாருக்கும் எவருக்கும் எந்த சூழ்நிலையிலும் பணத்திற்கோ பட்டங்களுக்கோ அல்லவிட்டால் இன்றைக்கு இருக்கிற வாய்ப்புகளுக்கோ அதை தருவேன் இதை தருவேன். ஆரம்பத்துல வசனத்திற்காக வாழ்ந்த அநேக மக்கள் இன்றைக்கு வசனத்தை விட்டு விட்டார்கள். செழிப்பு, வரங்கள், வல்லமை, கிருபை நல்லதுதான். தேவனால் வருகிற ஆசீர்வாதங்கள் தான் நிரந்தரமானது. ஆன்மீக ஆசீர்வாதங்கள் தான் பொருளாதார ஆசீர்வாதங்களை தரும். இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, நீங்கள் அவருடைய தூதர்கள். அடுத்த வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன், ஒரு ஊழியன் யார் என்றால், ஏசாயா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தேவனுடைய அந்த வாஞ்சையை, தேவனுடைய எதிர்பார்ப்பை, தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவன், தேவனுடைய அங்கலாய்ப்பு அறிந்து கொள்ளுகிறவன், உணவுகளை அறிந்து கொள்ளுகிறவன், அவருடைய இதய துடிப்பை அறிந்து கொள்ளுகிறவன். எனவேதான் பக்தன் பாடினார், உன் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தார். இங்கே ஒரு கேள்வி, ஏசாயா 6:8 எல்லாம் தெரிந்த வசனம். உசியா மரணம் அடைந்தார். அடுத்து அந்த இடத்திற்கு யாரை நியமிப்பது? ஒரு குழப்பம். இது தேசத்தின் குழப்பம். அடுத்த தேவனுக்கும் ஒரு குழப்பம். யாரை அவள் அங்கலாய்ப்பு, அவருடைய மாபெரும் அழைப்பு, யாரை அனுப்புவேன்? இன்றைக்கு நாம் பல சுட்டி காட்டுகிறோம். சபையில் கூட பாருங்க, ஒரு வேலை, அவரை சொல்லுங்க, அவருக்கு சொல்லுங்க, இவருக்கு சொல்லுங்க, இவருக்கு சொல்லுங்க. அர்த்தம் என்னன்னா, நான் செய்ய மாட்டேன். அதாவது பொறுப்பு அடுத்தவர்கள் மேல் திணிக்கிற மக்கள் ஏராளம். அதுக்கு பல காரணங்களை சொல்லுவார்கள். எனக்கு அந்த கிருபை இல்லை, எனக்கு தேவன் திறமைகளை பார்க்கல, தேவன் வரங்களை பார்க்கல, தேவன் அற்புதத்தை பார்க்கிறார். அவர் கேட்கிற கேள்வி, யாரை அனுப்புவேன்? யாரை அனுப்புவேன்? அடுத்து சொல்லுகிறார், நமது காரியம். இது பல ஊழியர்கள் பேசியிருக்கிறார்கள். நமது காரியமா யார் போவான்? அப்ப தேவனுடைய காரியத்துக்கு இன்றைக்கு முதலிடம் கொடுக்கிற மக்கள் மிக குறைவு. தன் காரியங்கள் அநேகரை பார்க்கிறேன். நான் என் காரியம், என் பிள்ளைகள், என் வாழ்க்கை. சைனத்துல சில நாட்கள் முன்பாக நான் ஒரு ஊழியத்துக்கு சென்றிருந்தேன். என்னுடைய கிளை ஊழியன் தான். அது என்னவத்தில் அந்த போதையர் தன் மகளை பள்ளிக்கு கூட்டிட்டு கொண்டு வர வேண்டும். அது அவசியம்தான், கூட்டிக் கொண்டு வர வேண்டும். போயிட்டார். அது ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் பஸ் என்று அங்கே எழுதியிருந்தது. முடியாதுதான். அதில் ஏறினேன். ஏறி அமர்ந்து ஒரு தண்ணி பாட்டில் வாங்குறதுக்கு இறங்கினேன். இறங்கின அடுத்த நிமிஷத்துல என்னுடைய பெட்டி பறி போனது. அதுக்குள்ளதான் பணம் எல்லாம் இருந்துச்சு. அதை விட முக்கியமானது, நம்ம எழுதின ஒரு புஸ்தகத்தினுடைய நகல் இருந்தது. தடைகளை தாண்டி முன் செல்வோம் என்ற புஸ்தகத்தின் நகல் பறி போனது. அன்றைக்கு அந்த கடலூர் பேருந்து நிலையத்துல நிரபரதியா நின்றிருந்தேன். யாரோ ஒருவர் பணம் கொடுத்து என்னை சென்னைக்கு அனுப்பினார். எல்லாமே போனது, உடைகள் போனது, பணம் போனது எல்லாம். அவர் மாத்திரம் அன்னைக்கு என்னோடு கூட வந்திருந்து, என்னுடைய உடன் ஊழியர் தான், எனக்கு ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்திருந்தாருன்னா என்னுடைய பணமும், என்னுடைய அந்த என்னுடைய உழைப்பும், உடைகளும் எல்லாமே பறி போனது. நான் சொல்ல வந்த கருத்து, அவர்களுக்கு அவர் காரியம் முக்கியம் இல்லை என்பார்களே. அவர் காரியத்தை நீங்கள் செய்யுங்கள், உங்கள் காரியத்தை அவர் செய்வார். நீங்கள் திருச்சபைக்கு போகலாம், ஒருவேளை தேவனுடைய காரியத்திற்கு முதலிடம் தருங்கள். ஒரு முதல் கொடுத்து பாருங்க, உங்க சந்ததி பேர் பெற்று விளங்கும், உங்கள் சந்ததி சிறப்பா இருக்கும், உங்கள் சந்ததி வாழ்ந்திருக்கும். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால்,
அவர் காரியத்திற்கு முதலிடம் தாருங்கள். நம்முடைய காரியங்களுக்கு முடிவே இல்லை. ஒன்று போனால் இன்னொன்று, ஒன்று போனால் இன்னொன்று. அலைகள் ஓய்வதில்லை. இது போல இன்னொரு பிரச்சனை, இது அடுத்து இன்னொரு பிரச்சனை, ஒரு தேவை அடுத்து இன்னொரு தேவை. நம்முடைய காரியங்களுக்கு முடிவே இல்லை. ஆனா தேவன் சொல்லுகிறார், என் காரியமாக அந்த வார்த்தை, அந்த ஒரு நான் அந்த சத்தத்தை கேட்டேன். இவன் தான் ஊழியன். எவன் ஒருவன் தேவ சத்தத்துக்கு தன் செவிகளை திறந்திருக்கிறான், அவன் தான் ஊழியன். நீங்கள் ஊழியர் கூடைகளை பாருங்களேன். ஊழியர் பேசுகிறார், பாதி பேர் அதை கவனிப்பதே இல்லை. நான் ஒரு மாதத்தில் குறைந்தது ஒரு 5-6 ஊழியர் கூடுகைகளை பேசுகிறேன். இது பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி. இந்த 10 நாட்களில நான் ஒரு 3 ஊழியர் கூடுகைகளை பேசியிருக்கிறேன். 10 நாட்களில நான் சொல்ல வந்த சத்தியம் என்னவென்றால், கவனிகள், அவளுக்கு தெரிந்த வசனம் தான். அவள் இங்கே ஏசாயா சொல்லுகிறார், அந்த சத்தத்தை கேட்டேன். அந்த தேவையின் சத்தம், அந்த தேவனுடைய அந்த அங்கலாய்ப்பின் சத்தம், தேவனின் அழுகுகளின் சத்தம். யாரை நான் அனுப்புவேன்? ஒரு நெருக்கடி, ஒரு ஆபத்து, யாரை கூப்பிடுறது? எவருக்கு போன் பண்ணலாம்? யாரை போன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப், இல்லையில் தொலைத்தொடர்புக்கு வெளியே இருக்கிறார். அப்படி இருந்தாலும் அவரது அந்த போன் எடுக்கிறது இல்லை. இப்படிப்பட்ட உலகத்துல ஒரு அங்கலாய்ப்பின் சத்தம், அவசரத்தின் சத்தம், ஆண்டவரின் சத்தம், அழைப்பின் சத்தம். அவர் சொல்லுகிறார், நான் அதை கேட்டேன். அன்பு ஊழியர்களே, அவனுடைய சத்தத்தை கேட்கிறீங்களா? அதுதான ஊழியம். என்னுடைய சத்தத்தை பல பேர் கேட்கணும்னு விரும்புறேன். ஆனா அவர் சத்தத்தை நான் கேட்கணும் விரும்புறேனா? எந்திரமான வாழ்க்கை. ஜெபம் என்பது அவர் சத்தம் கேட்பது, அவர் சுத்தம் செய்வது. இதைத்தான் பவுலடியார் சொல்லுகிறார். அவர் திருவாய் மொழியை கேட்கவும் நீதிபதியை தரிசிக்கவும் அவர் என்னை முன்னமே தெரிந்து கொண்டார். இன்னைக்கு அந்த சத்தம் கேட்கிற மக்கள் மிக குறைவு. திரும்ப திரும்ப என்னுடைய அனுபவசாலியா கூட இருக்கலாம். அந்த சத்தம் இயந்திரமான வாழ்க்கை, இயந்திரமான வாழ்க்கை. உங்க சத்தத்தை மத்தவங்க கேட்கணும்னா அவர் சத்தம் நீங்க கேளுங்க. டியூன் யுவர் ஹார்ட், டியூன் யுவர் மைண்ட், டியூன் யுவர் இயர்ஸ். உடைய இதயத்தையும் ஒரு மனதையும் ஒரு செவிகளையும் கொஞ்சம் டியூன் பண்ணுங்க. சில பேருக்கு எது தேவ சத்தம் எது பிசா சத்தமே புரியல. எதுக்கு எடுத்தாலும் அந்த தேவ சத்தம் சொல்றாங்க. என்னோட ஒரு பணியாற்றுகிறார் பல ஆண்டுகளாக. திடீர்னு ஒரு நாள் சொல்றார், ஐயா தேவன் என்னை இந்த பெயர் பலகையை போட சொல்லுகிறார். 15 ஆண்டுகள் கழிந்து விட்டது. தேவன் என்னை இந்த பெயர் பலகையை போட சொல்லுகிறார். நான் உங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டுமா, தேவனை கீழ்ப்படிய வேண்டுமா? எவ்வளவு அபத்தமான ஒன்று. 15 ஆண்டுகள் ஒரு இடத்துல இருந்து, ஒரு ஸ்தாபனத்துல இருந்து, ஒரு இயக்கத்திலிருந்து, இயக்கத்துக்கு சொந்தமானது இந்த இடம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பெயர் பலகையை போடு. இன்னைக்கு is a cunning trick played by the devil in the presence of God. தேவ சமூகத்துல உங்களை ஏமாற்றுகிற சப்தங்கள் தெளிவா இருக்கணும். நீங்க எல்லாரும் சொல்றாங்க, கர்த்தர் என்ன இதை செய்ய சொன்னார், பிரம்மாண்டமான ஆலயம், வாழ்க்கையெல்லாம் கடன். தேவன் சொன்னார், தேவன் சொல்லுவாரானால் அவர் செயல்படுத்துவார். When God guides, He provides. அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன். அதற்கு அவர் சொன்ன வார்த்தை, இதோ அடியேன் இருக்கிறேன். சொல்லுகிறார், தேவன் யாரை பயன்படுத்துவார் என்றால் உடனடியான கீழ்ப்படிதல். இதோ யார் அந்த இதோ என்று சொல்லுகிறார்களோ நாளை இல்லை. இன்னைக்கு யாரை கேட்டாலும் வருவேன், பார்க்கலாம், ஒரு நாள் வரும், தேவன் அழைப்பார். இன்னைக்கு எல்லாருமே ஊழியக்காரர்கள் கூட அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். எங்க உங்க பையன் ஊழியம் செய்யலையா, வருவாயா, ஒரு நாள் வரும், தேவன் பேசுவார். ஒரு ஊழியரை இப்படி சொல்லும் போது பையன் என்ன சொல்லுவான்? அன்பு ஊழியர்களே, நீங்க ஊழியர்கள் உங்கள் சந்ததி தலைமுறையா ஊழியம் செய்ய வேண்டும். இப்படி வேற சொல்றாங்க. கொஞ்ச நாள் அவன் பண்ணுவான், பின்னால திரும்பி வருவான். ருசி கண்ட போன எப்படி திரும்பி வரும்? என் அன்பு சில பெற்றோரை பார்க்கிறேன், அத்தனை பேரும் ஊழியர்கள். எனக்கு 3 பிள்ளைகள்.
3 பிள்ளைகளுமே ஊழியருக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறேன். அன்புடைய பிள்ளைகளே, உலகத்துல வேலை செஞ்சா பேக்கெட் அனுப்போம், ஆண்டவருக்கு ஊழியமான மனசு அனுப்போம். அந்த வார்த்தை சொல்லுகிறேன், அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ஒரு சாதாரண ஒரு நபர் அல்ல, ராஜ்யத்தின் உயர்ந்த நிலையில் இருந்தவர், உயர்ந்த செல்வாக்கு, பிரபலம், அறிமுகம். ஆனால் சொல்கிற வார்த்தை, இதோ அடியேன் இருக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளைகளே, திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் இருந்தாலும் குருசை நோக்கி பார்த்த பிறகு அதெல்லாம் அற்பமான காரியங்கள். ஊழியருக்கு மிகுந்த தாழ்மையோடு சொல்லுகிறேன், ஊழியனின் மகன் ஊழியனாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு வக்கீலுடைய மகன் வக்கீலா இருக்கிறார், ஒரு மருத்துவருடைய மகன் மருத்துவரா இருக்கிறார். ஏன் ஒரு ஊழியனுடைய மகன் ஊழியனா இருக்கக்கூடாது? சிந்தியுங்கள். இங்கே சொல்லப்பட்டது, who is a servant of God, தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவன், தேவனுடைய வார்த்தைக்கு மறுமொழி கொடுக்கிறவன். இப்படி சொல்ல போறவன், தேவனுடைய அந்த வார்த்தைக்காய் காத்திருக்கிறவன். திரையில பாருங்கள், வெயிட்டிங் ஒன். இதனுடைய வார்த்தை, அவர் எப்போது பேசுவார், அவர் சத்தம் எப்போது கேட்கப்படும். இன்று காலையிலும் நான் ஜெபித்த ஜெபம் இதுதான், தேவனே, நீ தந்த எல்லாவற்றையும் கொடுத்து விட்டேன், நீ கொடுக்காவிட்டால் ஒன்றை கொடுக்க முடியாது. வார்த்தைகளை, வெயிட்டிங் ஒன். ஒரு ஊழியன் யார் என்றால் தேவனுக்காய் காத்திருக்கிறவன். இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். இன்னைக்கு அந்த காத்திருத்தல் என்பது இல்லை. இப்படி நினைக்கிறாங்க, காத்திருத்தல் ஒரு நாள் உங்களை வேறாக்காது, காத்திருத்தல் ஒரு நாள் உங்களை சோர்வுக்குள்ளாக்காது, காத்திருத்தல் உங்களை ஒரு நாள் முட்டாளாக்காது. இட் வில் மேக் யூ மோர் வேல்யூ. அந்த காத்திருத்தல் உங்களை தனித்தன்மை உள்ளவராய் மாற்றும். காத்திருத்தல் சொல்கிறார், நான் கர்த்தருக்காய் காத்திருந்த ஊழியர் என்றால் தேவ சத்தத்தை கேட்கிறவன், தேவனுடைய வார்த்தைக்கு மறுமொழி கொடுக்கிறவன். இன்னைக்கு எத்தனையோ ஊழியர்களை பார்க்கிறேன், எத்தனையோ ஊழியர்கள் மனசாட்சி சொல்லுது, அடுத்தவங்க நிலத்தை அனுபவிக்கிறது, இந்த போலி பத்திரங்கள். இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் இன்னொருவருடைய இடத்துல ஊழியம் செய்கிறார்கள், இன்னொருத்தர் விடாது. ஆனால் கொடுமையான ஒரு காரியங்கள், அது இன்னொருக்கு சொந்தமானது, அந்த இயக்கத்துக்கு சொந்தமானது. இவர் சொல்றாரு, அதுக்கு 1000 விளக்கங்கள் இவர் பேசுறாரு. பாருங்க, இன்னைக்கு அப்படி ஊழியம் பண்ணீங்கன்னா, நான் என்னுடைய வாழ்க்கையில பார்த்திருக்கிறேன், அவங்க சந்ததி சிறப்பா இல்லை. வேண்டாம், நீங்க பல காரணங்களை சொல்லலாம், நீங்கள் பல காரணம் சொல்லலாம். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், அவர் சத்தத்தை கேளுங்க. ஆவியானவர் சொல்லுவார், இது தவறு மகனே. சொன்னேன், ஒரு இயக்கத்துக்கு சொந்தமான இடம் அது, ஆனால் இன்னொரு பெயர் பலவர் போடுகிறார். கேட்டா சொல்றாரு, ஆவியானவர் எனக்கு சொன்னார் என்றார். இது எப்படி ஏற்புடையது? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, இதை சற்று நீங்கள் கேட்க அன்பாய் கேட்கிறேன். அவர் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், நீங்க யாரை அனுப்புவேன்? அவர் சொல்ற வார்த்தை, இதோ என்னை அனுப்பும். அன்பு ஊழியர்களே, ஒரு ஊழியன் யார் என்று சொன்னால் இஸ் a waiting one. இரண்டாவது சொல்ல விரும்புகிறேன், எல்லாவற்றுக்கும் ஆயத்தமா இருக்கிறவன், ரெடி ஒன். ஆயத்தம், பாடுகளை சந்திக்க, போராட்டங்களை சந்திக்க, பிரச்சனை சந்திக்க. நிறைய ஊழியக்காரருக்கு செய்தி கொடுத்துட்டு போகையா, நான் ஆயத்தமா இல்லை. அது எப்படி? எவர் ரெடி என்று சொல்கிறார்களே. ஒரு ஊழியன் எங்கும் எப்போதும் ஆயத்தமா இருக்க வேண்டும். பாடுகளை சந்திக்க, போராட்டங்களை சந்திக்க. உன்னோட நான் பாடுகளை சந்தித்துக் கொண்டே இருக்கிறேன், பிரச்சனை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன், மிரட்டல்களை சந்தித்துக் கொண்டே இருக்கிறேன், ஏளனங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன், வசை மாறி பொழிவதையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். அதுதான் வாழ்க்கை. சொல்லப்பட்ட வார்த்தை, ரெடி. வாட் எவர் மே கம். இது வேணா வரலாம், அது எப்ப வேணா வரலாம், ஆயத்தமாருங்கள். அந்த வார்த்தையை சொல்லுகிறேன், இதோ அடியே. இட் ஸ்பீக்ஸ் ரெடினஸ். பாடுகளை பவுல் சொல்லுகிறான், அதன் நிமித்தம் பாடுபடவும் கவனிங்கள். நெருங்கும் போதும் துதியுங்கள், நெருக்கும் போதும் துதியுங்கள். நெருங்கும் போது உச்சக்கட்டத்துக்கு போயிடாதீங்க, நெருக்கும் போது அடித்தளத்துக்கு போயிடாதீங்க. இதான் வாழ்க்கை. யார் உங்களை நெருங்கி வருகிறார்களோ உங்களை நெருக்கவும் செய்வார்கள். அவள் நெருங்கி வருவது உங்களை நெருக்கத்திற்குள்ளாக்கத்தான். ஒரே உச்சி கொண்டு போயிடுவாங்க.
உங்களைப் போல ஒரு பிரசங்கியார், உங்களைப் போல ஒரு ஊழியர், உங்களைப் போல அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், எவ்வளவு அது எனக்கு வந்த வார்த்தைகள். அதுதான் அதே நாவல் சொல்லுகிறது. நீ ஒரு ஊழியக்காரனே இல்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஊழியர்களே, பி ரெடி. முதல்ல சொன்னேன் a waiting one, இரண்டாவது ரெடி ஒன், ஆயத்தமாய் இருக்கிறவர்கள். மூன்றாவது சொல்ல விரும்புகிறேன் sent one, தேவனால் அனுப்பப்படுகிற அதே வார்த்தை, இதோ என்னை அனுப்பும். ஒரு சின்ன கேள்வி, அவர் சென்ட் பை காட்? தேவனால் தான் இந்த இடத்துக்கு வந்தீங்களா? உழைச்சலை நம்பி, உறவுகளை நம்பி, சொந்தங்களை நம்பி, மாமனார் மாமியாரை நம்பி, அண்ணன் தம்பியை நம்பி வேண்டாம். they will let you down. ஒரு நாள் வரும், உங்களை கைவிடுவார்கள், அம்போட்டு போயிடுவாங்க. நானும் அவனை வர சொன்னீங்க, நானும் அவனை அழைச்சேன். திரும்ப என் வாழ்க்கையில கண்டுகொண்ட ஒரு காரியம், இந்த பூமியிலே ஆண்டவரை தவிர வேற யாரையும் சார்ந்து கொள்ளாதிருங்கள். அப்படி சார்ந்து கொண்டால் ஒன்று நீங்கள் கடைத்தெருவுக்கு வருவீர்கள், இல்லை என்றால் விற்கப்பட்டு போவீர்கள். திரும்ப இது என்னுடைய அனுபவம் அனுபவம் அனுபவம். சொல்லுவாங்க தேவனால் அனுப்பப்படுவது. ஒரு ஊழியம் கூட எல்லாரும் பண்றாங்கன்றதுக்காக நான் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு ஒரு ஊழியர் இருந்தார், ஆத்துமாக்கள் இல்லை, அடிப்படை தேவையில்லை. ஆனா அவருக்கு ஒரு ஆசை, ஒரு பிரபல பாடகரை வைத்து கூட்டம் நடத்த வேண்டும். கூட்டம் நடத்தினார். பிரம்மாண்டமான மண்டபம், மண்டபத்திற்கே பல லட்சங்கள். அவரை தங்க வைத்தது எல்லாம். மண்டபத்துக்கு வாடகை கொடுக்க முடியல, ஹோட்டல் பில்லுக்கு வாடகை கொடுக்க முடியல. இன்றைய வரைக்கும் அவர் கடன்காரனாக இருக்கிறார். இன்றைய வரைக்கும் கடன்காரனாக இருக்கிறார். மக்களிடத்துல பணம் வாங்கி, நகை வாங்கி, இன்றைய வரைக்கும் கடன்காரன். திரும்ப சொல்லுவேன், கடை வாங்கி ஒரு கூட நடத்தாதீங்க. கடை வாங்கி ஒரு பெரிய அப்படி தேவையில்லையே. ஒரு ஊழிய கூட நடத்துறாரு ஒருத்தர், அதை போடுறாரு. ஊழியன் துணைகளுக்கு எல்லாம் பரிசு கொடுக்கப்படும். ஒரு சுத்தி கடன் இவருக்கு. ஆனா இவர் ஊழியர்களுக்கு பரிசு கொடுக்கிறாராம். கடனை கொஞ்சம் நெஞ்ச கடன் இல்ல, கோடிக்கணக்கான கடன். ஆனால் ஊழியர்களுக்கு இவர் விளம்பரம் பண்றார், உபகரணங்களை கொடுக்கிறார். அதுக்கு ஒரு கடன் வாங்கணும். என் நண்பர் தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் அனுப்பப்பட்டிருந்தால் நிச்சயம் தேவன் தேவைகளை சந்திப்பார். தேவன் அனுப்பப்பட்டீங்களா என்று கேள்வி. You are sent by God. God will surely supply all your needs. எனவேதான் பவுல் சொல்லுகிறான், என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பார். நிச்சயம் ஒரு தேவையை சந்திப்பார். அடுத்து சொல்ல விரும்புகிறேன், கவனிங்க. வெயிட்டிங் ஒன் ஆல்வேஸ் சென்ட் ஒன். அதாவது யார் காத்திருக்கிறார்களோ கர்த்தர் அனுப்புவார். வசித்து பாருங்கள், மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. அந்த வார்த்தை, அந்த கருத்து, வெயிட்டிங் ஒன் இஸ் சென்ட் ஒன். ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். மூத்த இடத்துல அவன் மகனே, நீ போய் இன்றைக்கு அந்த திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு மனஸ்தாபப்பட்டு போனான். இதை சொல்ல அந்த வார்த்தை கவனிக்க வேண்டும். அதாவது மகனே, நீ போய் இன்றைக்கு திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அவன் தயங்கினான். நீ சொல்லப்பட்டது, அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு மனஸ்தாபப்பட்டு போனான். இன்றைக்கு பாருங்கள் அன்பானவர்களை, பின்பு அதாவது அவருடைய உள்ளம், அவருடைய உணர்வுகள் எல்லாமே அவரோட பேசிற்று. அதாவது எவன் கர்த்தருக்காய் காத்திருக்கிறானோ அவன் தேவன் அனுப்புவார். இன்னைக்கு பரவசத்தில் போகிற மக்கள் யாரும், அவர் ஊழியம் பண்றார், நான் அவர் ஊழியம் பண்றார், அவர் சபை நடத்துறார், அவர் பெரிய கூட்டம் நடத்தி இருக்கிறார், அந்த பிரசங்கியார் நானும் வரவழைக்க வேண்டும். வேண்டாம். When God guides, you do it. தேவன் அதுக்கேற்ற வசதிகளை தருவாரானால் நீங்கள் செய்யுங்க. ஆனால் நீங்களாக சிக்கிக்கொள்ள வேண்டாம். நீ சில பேருக்கு கூட்டம் நடத்துவது ஒரு பொழுதுபோக்கு. கூட்டம் நடத்தி சில பேர் கடன்கார ஆயிட்டாங்க. வேண்டாம். நான் சொல்ல வந்த வார்த்தை, அன்பானவர்களே, the waiting one will be sent one. கர்த்தருக்கு எவன் காத்திருக்கிறாரோ உன்னை கர்த்தர் அனுப்புவார். அடுத்த சொல்ல போகிறேன், கவனிங்க. அதுல ஒரு வார்த்தை கொடுது, ஒரு ஊழியர் யார் என்றால் தேவனால் முன்குறிக்கப்பட்டவன். அவனை முன்குறித்தார், அவனுடைய ஊழிய ஸ்தலத்தையும் தேவன் முன்குறித்தார். வாசிக்கிற கேளுங்கள். அதே 21ஆம் அதிகாரம்
28ஆம் வசனம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் திராட்சை தோட்டம். இங்கே வேலை, தோட்டத்திலே வேலை. இன்றைக்கு அதை விட்டு விட்டு மற்ற எல்லாம் செய்கிறார்கள். வீடு பார்ப்பது, திருமணங்கள் பார்ப்பது, இந்த ரியல் எஸ்டேட். நீங்க 100க்கு பாதி பேர் ரியல் எஸ்டேட் பண்ற ஆட்கள் தான் இருக்கிறாங்க. கட்ட பஞ்சாயத்து, அரசியல் கட்சிகளிலே அங்கே உறுப்பினர் இங்கே உறுப்பினர், கொடி தூக்குவது, அவருடைய தோட்டத்துல நீங்க வேலை செய்யணும். அரசியல் கட்சியில இல்லை. திரும்ப திரையில பாருங்கள், என் தோட்டத்தில் வேலை செய்யும். ஒரு வேலை எங்க? நீ அவருடைய தோட்டத்துல உங்களுக்கு வேலை. இந்த கட்ட பஞ்சாயத்து பண்றது, நிலம் வாங்கி விற்கிறது. உங்கள் விசுவாசிகளுக்கு மட்டும் திருமண காரியங்களை முயற்சி பண்ணுங்கள். ஊர்ல வேற எல்லாருக்கும் அது உங்கள் வேலை. ஊழியம் என் திராட்சை தோட்டம். என் திராட்சை தோட்டமே இங்க சீர்கெட்டு இருக்கிறது. இதுல இன்னொரு வேலை, திராட்சை தோட்டத்துல வேலை செஞ்ச பிரயோஜனம். முதல்ல உங்கள் திராட்சை தோட்டத்தை நீங்கள் சரி பண்ணுங்கள். குழிநெல் இருக்கிறது, சுழல்கள் இருக்கிறது. ஜஸ்ட் டேக் கேர் ஆஃப் தட். அது குறித்த ஒரு கவனம் தேவை. அந்த கவனம் இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. அந்த வார்த்தை சொல்கிறது, என் திராட்சை தோட்டம். அது அவருடையது. அந்த பெரிய தோட்டத்துல வேலை செய்கிற வாய்ப்பு எனக்கு கொடுத்தாரே, எத்தனை பெரிய மேன்மை. என்னை விட திறமைசால் இருக்கிறாங்க, மேன்மையாக இருக்கிறாங்க, சிறப்பானவங்க இருக்கிறாங்க. பட் God has given the opportunity to serve. அவருடைய தோட்டத்துல வேலை செய்கிற வாய்ப்பு எனக்கு தந்தார். The place is appointed. அது அடுத்த சொல்ல விரும்புகிறேன். Not only is appointed, நான் சொல்லுற வார்த்தை, the place is appointed, the time has been arranged. Even அந்த நேரம் கூட குறிக்கப்பட்டது. 11:28 வாசிக்கிறேன். இன்று டைம், என் தோட்டம், இடம். இன்றைக்கு ஒரு சின்ன கேள்வி, இன்றைக்கு, நாளைக்கு அல்ல. நீங்க நிறைய பேர் அப்படித்தான். நான் பல்லையோடு நினைப்பேன், இந்த நாளைக்கு ஒளிபரப்பு செய்யலாம். ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு அவசரமான காரியங்கள், ஏதோ ஒரு மரணங்கள் திருச்சபையில தந்தை. அதாவது ஆண்டு சொன்னார், இன்றைக்கு உன் கைக்கு நேரிடுகிறது எதுவும் அதை செய். இன்றைய ரட்சணிய நாள், இன்றைய அழுக்கு. நாளை என்பது நம்முடையது அல்ல அன்பானவர்களே. நாளை நம்முடையது அல்ல, நாளை கர்த்தருடையது. இன்றைக்கு தேவன் இடத்துல என்ன செய்யும்படி சொல்லி இருக்கிறாரோ அதை சிறப்பாய் செய்யுங்கள். அது ஊழியமா இருக்கலாம், மற்ற குடும்பத்தின் காரியங்களா இருக்கலாம், ஏதோ ஒன்று. இன்னைக்கு நிறைய குடும்பம். அன்பானவர்களே, நீங்கள் திரையிலே திறந்த வாசல் துதியொலி கீதங்கள் என்ற ஒரு பாடல் புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏறக்குறைய ஒரு 773 பாடல்கள், புதிய பாடல்கள், பழைய பாடல் இருக்கிறது. சபையிலே பாடி கர்த்தரை ஆராதிக்க இந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். இது ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக நாங்கள் அதை குறைந்த விலையிலே கொடுக்கிறோம். இந்த பாடல் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள முடியும். இந்த கீழ்காணும் இந்த தொலைபேசிகளை எங்கள் தொடர்பு கொள்ளலாம். கூகுள் பே, அதில் நீங்கள் பணம் அனுப்பலாம். ஊழியர்களுக்கு அதில் சலுகைகள் உண்டு. நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது அதை நாங்கள் உங்களுக்கு சலுகை செய்வோம். நீங்கள் பாடி கர்த்தரை மையப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது ஏறக்குறைய ஒரு 50,000 பிரதிகள் வரைக்கும் வெளியிட்டிருக்கிறோம். திறந்த வாசல் துதியொலி கீதங்கள். தமிழ் பேசுகிற பல இடங்களிலே இந்த பாடல் பாடப்படுகிறது. பழைய புதிய பாடல்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம். பாடி பரமனை மையப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் ஆராதனைகள் இந்த கீழ்கண்ட விலாசத்திலே நடக்கிறது. திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலை தெரு, 7 கிணறு, ஸ்டான்லி ஆஸ்பத்திரி சமீபம், பாரதியார் மகளிர் கலைக்கல்லூரிக்கு பக்கத்தில், ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் திறந்த வாசல் சபை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் 10 வரை, மாலை 6 மணிலிருந்து 8 வரை விடார நடக்கிறது. பங்கு பெறுங்கள். ஒரு நாளும் செவ்வாய்க்கிழமை 12 மணிக்கும் வெள்ளிக்கிழமை 12 மணிக்கும் ஜெபங்கள் நடக்கிறது. வாருங்கள், பங்கு பெறுங்கள். தேவ வார்த்தையை கேட்டு தேவனை மகிமைப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444318330. எங்கள் மின்னஞ்சல்
stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.